தமிழகத்தின் 3 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரிக்கு இன்று ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை வானிலை ஆய்வு மையம் இது தொடர்பான தகவலை வழங்கியிருக்கிறது. அந்த வகையில் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் மாவட்டங்களுக்கும் புதுச்சேரிக்கும் இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பல்வேறு பகுதிகளில் முதலமைச்சர் தொடர்ந்து கள ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார். ஒவ்வொரு பகுதியிலும் மழையினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய தாக்கங்கள், அங்கு செய்யப்பட்டிருந்த பணிகள் குறித்த ஆய்வினை முதலமைச்சர் மேற்கொண்டதோடு அங்கிருக்கக்கூடிய பொதுமக்களிடமே நேரடியாக அவர்களது குறைகளையும் கருத்துகளையும் கேட்டறிந்து வருகிறார். நாம் பார்த்து வருகிறோம். தலைநகரம் தத்தளித்ததா தப்பித்ததா? தண்ணி தேங்கல, அதை நீங்க சொல்லணும். பழைய கிளிப்பிங் எடுத்து போட்டு தேங்கி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க தான் உண்மையை நாட்டு மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு சில இடத்துல தேங்கும். அதுவும் மழை விட்டுச்சுன்னா 10 நிமிஷம் 15 நிமிஷம் அரை மணி நேரத்துக்குள்ள அதிகம் தண்ணி வடிஞ்சிருது, தண்ணி போயிடுது. வானிலை ஆய்வு மையத்தினுடைய தகவல்கள் துல்லியமாக இருக்கா? ஏன்னா அவங்க புயலை கணிக்க முடியாத நிலை இருந்தது, அதனால மழை அதிக ஓரளவுக்கு அவங்க வருதுன்னு சொல்றாங்க. புயல் காற்று வேகம் குறைஞ்சி ஒரே இடத்துல நிற்கிது, திடீர்னு மாறிடுது. அதனால ஓரளவுக்கு அதை ஏற்றுக்கத்தான் செய்கிறோம். வானிலை அறிக்கை கொடுத்த அடிப்படையில் தான் நாங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறோம். அதனால அது தவறுன்னு சொல்ல முடியாது. திண்டிவனம், விழுப்புரத்தில் அதிக மழை பெய்திருக்கு. அங்கே என்ன மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்ந்து நடவடிக்கை நாங்கள் எதிர்பார்க்கல. விழுப்புரத்துலேயும் திண்டிவனம், மயிலம், மரக்காணம் அந்த பகுதியெல்லாம் அதிகமாக மழை பெஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 60 சென்டிமீட்டர் வரையும் மழை பெஞ்சிருக்கு சொல்கிறாங்க. அதுக்காக தான் உடனடியாக துணை முதலமைச்சர் அங்கே போயிட்டுருக்காரு. இவ்வளவு பணிகள் நடந்தும் கூட எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அவருக்கு குற்றச்சாட்டு வைக்கிறதே வேலையாக போச்சு. அதை பற்றி நாங்கள் கவலைப்படலாம். பல தடவை சொல்லிட்டேன், எங்கள் வேலை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம ஏற்கனவே கோரிய நிதி மத்திய அரசுக்கு பல்வேறு நிதிகள் நமக்கு முழுசாக வரணுங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் இப்போ கூடுதல் நிதி கேட்பது அவங்க அதை எப்படி பார்ப்பாங்க? முழுமையாக நிதி வரும் நம்ம நம்புகிறோம் தமிழக அரசு. நீங்கள் நல்லதே நினைக்கிறீங்களா? ஏன் கெட்டதை நினைக்கிறீங்க? நல்லதே நினைப்போம். அப்படி தான் நினச்சி போனதே நினச்சோம், வரல. இந்த நேரம் கணவப்புறம் வரலன்னா என்ன, எப்படி சமாளிக்கிறது? இப்போ எப்படி சமாளிச்சோமோ அப்படி சமாளிப்போம். சார், வேற திட்டம் எதனா இருக்கா சார்? சென்னை மாநகராட்சி சிங்காரம் சென்னை திட்டம்லாம் கொண்டு வரப்பட்டும் பாலங்களுக்கு தண்ணி தேக்கமானது இருந்து கொண்டு சார் டி நகர் அந்த பாலங்களில் இருந்து சார் நேற்று இருந்ததே இன்னைக்கு இல்லை சார். மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது இருக்கதாங்க செய்யும். மழை நின்று 10 நிமிஷத்துல போயிடுச்சு இல்லைல்ல, அதை பாருங்க போல.